தோல்வியே பார்த்தீங்கன்னா, படம் முழுசும் வந்து வன்முறை வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. படத்தினுடைய கதை வந்து ரொம்ப சரியா சூஸ் பண்ணாதது தான் காரணம். ஏற்கனவே பழைய ஃபார்முலாவே அவர் திரும்ப எடுத்திருக்கறனால, படத்த வந்து இம்ப்ரெஸ் பண்ணாமயே போயிருச்சு. இன்னும் சொல்லப்போணும்னு பார்த்தீங்கன்னா, விஷாலுக்கு வந்து சுத்தமா நடிப்பே வராது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில அவர் இயக்குனரா வேற இருந்து ஒரு படத்த வந்து அவர் வெளில கொண்டு வராருன்னா, எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கத்துக்கிறணும். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ரவி அப்படின்ற ஒரு இயக்குனர் தான் இந்த படத்த இயக்குறதா இருந்தது. ஆனா, ஏதோ ஒரு பிரச்சனைனால அவர் அத விட்டு வெளில போனதுனால, வேற ஒரு நல்ல கால் ஷீட்ட வந்து ஒருத்தருக்கு குடுத்துருக்கலாம். அத விட்டு போட்டு நானே இந்த படத்த இயக்குறேன் அப்படின்னு சொல்லி உள்ள இறங்கி இவரு, இருக்கிற கதையும் இன்னும் அப்படியே கொத்து புரட்டா மாதிரி கொத்து கொத்தா போட்டு வச்சிருந்திருக்காருங்க. படம் பார்க்கும்போது கண்டிப்பா ஆடியன்ஸ் வந்து ஆரம்பத்துலேருந்து ஃபைனல் வரைக்குமே உட்கார முடியல அப்படின்ட்டு ஒரு ரிசல்ட்ட சொல்ற அளவுக்கு இந்த படத்த எடுத்து வச்சிருக்காரு. இந்த படத்தோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 25 கோடி. இன்னைக்கு பார்த்துக்கங்க 25 கோடியில வந்து இப்ப வரைக்கும் வசூலே வெறும் 2 கோடி தான் வந்திருக்கு. அந்த அளவுக்கு இந்த படத்த வந்து மொக்கையாக்கி வச்சிருக்காரு விஷாலு. இதுக்கு 10வது வந்து ஹீரோயினா போடணும் அப்படின்னு சொல்லி அஞ்சலியை கொண்டு வந்து போட்டிருக்காருங்க. ஏற்கனவே மதகஜ ராஜா வந்து 10, 15 வருஷம் படம் ரிலீஸ் ஆகாம இப்போ தான் ரிலீஸ் ஆகி அந்த படம் நல்லா வசூலானது. அதுக்கான காரணம் வந்து சி. சுந்தர் தான். அவரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நகைச்சுவை படத்துக்கு எந்த குறையும் இருக்காது. ரொம்ப சூப்பரமாக பண்ணுவார். அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ ரிலீஸ் ஆகி அது வசூல் பண்ண உடனே அஞ்சலியை போட்டால் படம் ஓடிருந்து இவராக ஒரு நினப்பில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு கால் சீட்டு கொடுத்து நடிக்க வச்சிருக்காரு. பாருங்க, அதைத்தான் வந்து நம்ம முழுச்சட்டா மாறன் சொல்கிறாரு. அந்த ஆண்டியை கொண்டு வந்து உள்ளே இறக்கிருக்கீங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. நானே பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கிங் ஆகிட்டேன். இன்றைக்கி உள்ள ட்ரெண்டிங்கில் மாசு யாருன்னு பார்த்தீங்கன்னா மமிதா பைஜு தான். இன்றைக்கி பாருங்கள், விஸ்வநாதன் அண்ட் சன்ஸு அப்படின்ற படத்தில் மமிதாவுக்காகவே பார்க்க போயிருக்காங்க ஆடியன்ஸ் உள்ள பேர். கிட்டத்தட்ட அந்த படம் இதே மாதிரி ஒரு 25 கோடி படத்தில் தான் அந்த படமும் பட்ஜெட்டு. ஆனால் பாருங்கள், 2 நாளில் 100 கோடி ரூபா வசூலாயிருச்சு. சரி, அந்த படத்தில் என்ன தான் கதை இருக்குன்னு பார்த்தா அதுவும் வந்து ஒரு சீரியல் மாதிரி தான். பட் ஆனால் அங்கங்கே நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் அது படத்தோட வந்து கனெக்டடே ஆகலை. அந்தளவுக்கு அதுலேயும் சில தவறுகள் நிறைய பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த படத்துக்கு அதே மேல் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ஆடியன்ஸ் போய் பார்த்துருக்காங்க. பார்த்துக்குங்க, அதுக்கு மெயின் காரணமே வந்து மமிதா பைஜு தான். அவங்களோட ஆக்டிங் வந்து ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததுனால இதில் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி போய் பார்த்தாங்க. அவங்களும் ஓரளவுக்கு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. பட் கொடுத்தாலும் கூட படம் எந்த இடத்துலையுமே கனெக்டட் ஆகலை. ஆனால் படம் வந்து வசூலை தாண்டி போயிடுச்சு. லாபத்தை அவங்க எடுத்துட்டாங்க. இதே மாதிரி மகுட படத்தில் இவர் ஏன் பண்ண முடியல அப்படின்னா, இவர் எடுத்த எந்த முடிவுமே எல்லாம் தப்பு தப்பாக போயிருக்கு. ஒரு பாடலாக இருக்கட்டும், ஒரு ஃபைட்டாக இருக்கட்டும், ஒரு கேமராமேனாக இருக்கட்டும், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட், எதுலேயுமே வந்து உருப்படியாக எதுவுமே பண்ணாமல் முழுக்க முழுக்க சொதப்பியிருக்காருங்க நம்ம விஷாலு. இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து முதலுக்கே மோசம் அப்படின்ற மாதிரி ஆயிரும். கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய ஃப்ளாப் ஆகிருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த 25 கோடியை வந்து சி. சுந்தர் சார்ட்ட கொடுத்துருந்தாங்கன்னா அழகாக 30 நாளே ஒரு சூப்பர் படத்தை எடுத்து கொடுத்துருப்பாரு. குடும்பத்தோடு நம்மளும் போய் சிரித்து பார்த்துட்டு வந்துருக்கலாம். அந்தளவுக்கு ஃபுல் எஃபெக்ட் போடுறவர் சி. சுந்தர் சார். சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் சாருக்கு கூட அவர் ஒரு படம் இயக்கிறதா இருந்தது. ஏதோ ஒரு காரணத்தினால அவரால் அந்த படத்துக்குள்ளே வர முடியல. பட் அதனால் அந்த படம் வந்து கை மாறி வேறு ஒருத்தரை வந்து இயக்கிட்டு இருக்காங்க, தர்மர் படத்தை. இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல அருமையான டைரக்டர்லாம் கையில் வச்சுக்கிட்டு நானே போய் பண்ணுறேன்னு சொல்லி இப்படி கெடுத்து வச்சுருக்காருங்க நம்ம விஷாலு. ஸோ எப்பயுமே வந்து நடிகராக இருந்து சூடுபட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் நம்ம முக்கியமாக சேரன் சாரை கூட எடுத்துக்கலாம். நல்ல ஒரு இயக்குனர். ஆனால் அவரை பாருங்கள், அடுத்தடுத்து கதாநாயகனாக அவரே வந்து அப்டேட் ஆகி நிறைய படங்களையும் ஃப்ளாப் கொடுத்துருக்காரு, வெற்றி படங்களும் கொடுத்துருக்காரு. ஆட்டோகிராஃப் வந்து அவருக்கு கை கொடுத்த மாதிரி அடுத்தடுத்து வர படங்களை அவருக்கு கை கொடுக்கல. அதனால் அவரால் வந்து இன்றைக்கி ஒரு ஃபீல்டில் நிற்க முடியாத இடத்துல அவர் இருக்கார். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நடிகராக இருந்து இயக்குனராக இருந்து நடிகராக மாதிரி எதுலேயுமே ஒரு கால் வைக்காமல் தோற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சூர்யா சாரை கூட எடுத்துக்கோங்க, அவரும் அப்படி தான். நல்ல ஒரு இயக்குனர், ஒரு அருமையான ஒரு இயக்குனர். நடிப்புலையும் இன்றைக்கி அவர் வந்து அடிச்சுக்கிற முடியாது. ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆக்டர் தான். பட் ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதாவது வந்து வேறு ஒரு இயக்குனர்கிட்ட இவர் நடிச்சிருந்தாருன்னா இவரோட நடிப்பு காட்டுது. இவரே இயக்கி இவரே நடிக்கும்போது அந்த படத்தில் வந்து இவரால் நிற்க முடியல. ஸோ 2 இதுலேயுமே கான்சன்ட்ரேட் செலுத்துறது ரொம்ப கம்மி. இருந்தாலும் டிஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அவர் எல்லாமே பண்ணுவார். இசை, அதே மாதிரி மேக்கப் செட்டு, அதே மாதிரி பிரமாண்டமாக செட்டு போடுறது, மியூசிக்கு, வசனம், கதை, திரைக்கதை எல்லாமே டிஆர் கணக்கே வேறங்க. அவர் மாதிரி வந்துட முடியுங்களா? வரக்கான வாய்ப்பிலே இல்லை. இப்போ உள்ளவங்களாம் வந்து அரைகுறையாக வந்து சினி ஃபீல்டில் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து எல்லாத்தையுமே போட்டு கொலாப்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
விஸ்வநாதன் சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 கோடிக்கு மேலே வசூலாயிருக்கு. இன்னும் அந்த படத்தில் லாபகரமாக இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் கண்டிப்பாக வந்து நல்லா வசூலாகும் அப்படிங்கிறது தான் சொல்லுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஓரளவுக்கு ஓகே இந்த படத்தை போய் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் அப்படின்ற சொல்கிறனால அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் வந்து விரும்புகிறாங்க. இந்த மாதிரி நம்ம கதைகளை வந்து எப்போயுமே வந்து குடும்பத்தோடு வந்து நம்ம தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் பார்க்கணுன்னு விரும்பி நான் ஒரு படத்தை எடுத்தால் தான் சரியாக இருக்கும். இதே இது டிசி எடுத்துக்கோங்க, இதுக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆன டிசி எடுத்துக்கோங்க, அந்த படத்துலேயும் வன்முறை காட்சிகள் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அதை ஒரு குறிப்பிட்ட பேர் ரசிக்கிற மாதிரி அதில் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. லவ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு நார்மலாக அந்த படம் கிட்டத்தட்ட வந்து ஒரு வெற்றி படமாகவே அமைஞ்சிருக்கு டிசி. கண்டிப்பாக அது லோகேஷ் கனகராஜுக்கு அவர் மேலே எல்லாருக்குமே வந்து ஒரு எஃபெக்ட் இருக்குது. அதாவது இவர் நடித்தா எப்படி இருக்கும், ஒரு படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்க. அவர்னாலையும் முடிஞ்ச அளவுக்கு தன்னால் முடிஞ்ச எஃபெக்டை போட்டு அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. பட் படம் வந்து எல்லோரும் பார்க்க முடியாது, ஒரு சிலர் மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி படம் தான் டிசி. ஆனால் இன்னும் ஃபில்டரில் அந்த படம் நிற்கிது அப்படின்னு பார்க்குறப்ப உண்மையிலே ஆச்சரியமான விஷயம் தாங்க. அப்போ ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி, அதாவது அந்த படம் வன்முறையாக இருந்தாலும் அந்த படம் ஓடி இருக்கு. ஸோ அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தை எடுக்கிறோம்னா அந்த படம் குறைஞ்சது ஒரு 1/2 hour ஆச்சு ஆடியன்ஸை வந்து உட்கார வைக்கணும். உட்கார வச்சா தான் அந்த படத்தை வந்து நம்ம ஒரு வெற்றி படமாக ஆக்க முடியும். படம் ஆரம்பித்தா 10 நிமிஷத்துலேயே அப்பா என்னடா ஏன்டா வந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி ஒரு வெற்றி படத்தை கொடுக்க முடியும்னு சொல்லுங்க பாப்பா. ஸோ எப்போயுமே வந்து நம்ம அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தான் சினி ஃபீல்டில் வந்து நம்ம அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. பார்க்குறாங்க இப்போ வரைக்கும் வந்து இந்த படங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கனால அடுத்தடுத்து வர படங்கள் வரும்போது தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்க படங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றுவாங்க. இல்லைனா இந்த படமே ஓரளவுக்கு இழுத்துக்கா பறிச்சுக்கான்னு ஓடி ஓரளவுக்கு காசை வசூல் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றுங்கிறது கிடையாது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா வந்து இதே மாதிரி வந்து அடுத்தடுத்து நல்ல படங்களை கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளை வந்து அவர் ஏற்படுத்திக்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் அவருக்கு வந்து வெற்றி படமே கிடையாது. ஸோ அவருக்கு இப்போ தான் கருப்பு அப்படின்ற படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு மாசான அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கருப்பில் என்ன பார்த்திங்கன்னா சூர்யாவுக்கு வந்து மெயினாக ஆடியன்ஸ், அதாவது வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமியார் மேலே நம்பிக்கை வச்சுருக்கவங்களுக்கு வந்து எப்போயுமே வந்து ஒரு அலாதி பிரியம் இருக்கும். அதை வச்சு அந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி படம் அமைஞ்சிச்சு. அது வந்து சூர்யா வந்து அதை அப்படியே 2வது படத்துலையும் கொஞ்சம் தக்க வச்சுக்கிட்டாரு. ஸோ அடுத்தடுத்து வந்த படங்கள்லாம் அவருக்கு 2மே வந்து கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே வசூலான படங்களாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமா ரொம்ப வெற்றி இடமா இருக்குது. காரணம் விஜய், அஜித் அவங்க வந்து படம் நடிக்காதனால, அஜித் சார் படம் ரொம்ப லேட் ஆகிறதுனால அந்த இடம் வந்து வெற்றி இடமாகவே இருக்குது. ஸோ விஜய் சார் மாதிரி நீ அடுத்த ஒரு இடத்துல உள்ளே கொண்டு வரது அப்படிங்கிறது லேசான விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அவர் ஒரு 30 வருஷம் உழைப்பு அதில் போட்டிருக்காரு. ஸோ அது மாதிரி இன்னும் ஒரு ஆக்டர் உள்ளே வந்து அவங்களுக்கு போட்டியாக ஒரு நடிகரை கொண்டு வந்து அவங்க திரும்ப கொண்டு வரதெல்லாம் சினிமாவில் வந்து நடக்காத விஷயம். அதுக்கான டைமிங்கும் காலமும் ரொம்ப லேட் ஆகும். இப்போ இருக்கிறவங்களே அந்த இடத்த கைப்பற்றுறதுக்கு நானானியான்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க போட்டி போடுறதுல தப்பு இல்லை. ஆனால் ஆடியன்ஸ் விரும்பணுமே. அதாவது தளபதி விஜய் இருக்கிற இடத்துல வந்து மற்றவங்கள வச்சு பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் தயாராக இருக்கணுமே. ஏன்னா இப்போ விஷால் நினைக்கிறாரு. விஷால் வந்து அவர் படத்தை வந்து நம்மளுக்கு அதிகபட்சமாக பார்த்தா ஒரு 3 படம் நல்ல படமாக சொல்லலாம். சண்டைக்குழி சொல்லலாம், திமிரு சொல்லலாம், அதே தாமிரபரணி, இந்த மாதிரி படங்கள் தான் அவருக்கு வெற்றி படமாக ஆரம்பத்தில் அமைஞ்சிது. அதுக்கப்புறம் அவருக்கு நல்ல படங்கள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாமே மொக்கையாக தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். இந்த வெற்றி இடத்தை யார் நிரப்ப போகிறாங்க? மகுடம் படம் வந்து தோல்வி அடைஞ்சதுக்கு முழு பொறுப்பு விஷால் தான் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அந்த படத்தில் வந்து அவர் எடுத்த முடிவுகள் எல்லாமே தவறாக போச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.